வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பாதாம் அல்வா. இந்த பாதாம் அல்வா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட். இது செய்ய 30லேருந்து 45 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பாதாமில் அதிக விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதயத்துக்கும் நரம்புக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி எப்போ அது சாப்பிட்டு வந்தால் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 250 கிராம் பாதாமை சுடு தண்ணியில் 1லேருந்து 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதும் அதில் இருக்க தோல் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த பாதாம் 1லேருந்து 2 மணி நேரம் போல் ஊறிச்சினாவே ஈஸியாகவே இந்த தோல்லாம் வந்துடும். இப்போ எல்லா தோலும் இது மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் கூட 100 ml பால் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பால் காய்ச்சின பாலாக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாதாம் அரைக்கும் போது நைஸாக அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நமக்கு மொத்தமாக 100 ml போல் நெய் தேவைப்படும். நம்ம இந்த அல்வா கலந்து விடும்போது நடுவில் அப்பப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாதாம் இந்த நெய்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வேக 20லேருந்து 25 நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். நம்ம இதை கலந்து விடும்போது ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும். இதுக்கிடையில் அப்பப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த பாதாமும் நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 250 கிராம் பாதாம் எடுத்தோம், அதனால் 250 கிராம் சர்க்கரை சேர்க்கணும். நம்ம 1 கப் பாதாம் அளவுனா 1 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். இந்த சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரே வழியாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளால் கலந்து விட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை அளவு மீடியமான சர்க்கரை லெவல். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ இறக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு பார்த்தோன்னா நல்லா இலகி வரும் இந்த அல்வா. கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இந்த அல்வா செய்கிறதுக்கு கூடுமான வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் எடுத்தோம் அப்படின்னா அடியில் இந்த அல்வா ஒட்டாமையும் வரும். நமக்கு கலந்து விடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா அல்வா திரண்டு வந்ததும் இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அடுத்து கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுட்டு கலருக்காக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு சிட்டிக்கால உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா இதில் இருக்க ஸ்வீட்டும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது திகட்டாமையும் இருக்கும். அதனால தான் உப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய அல்வா நல்லா திரண்டு வந்திருக்கு. பேன்லேயும் சுத்தமாக ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய சுவையான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது கலந்து விட தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி செய்ய ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.